ஏல நித்தீஷு, எப்படிலாம் இருக்க? அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. இன்னைக்கு என்ன பள்ளிக்கூடத்துக்கு போலையா நீ? போயிட்டு இப்பதான்க்கா வந்தேன். ஏல நேற்று என்ன கொடியேற்ற போனையா குடியரசு தினத்துக்கு? குடியரசு தினமா? ஏக்கா நேற்று இண்டிபெண்டன்ஸ் டேக்கா. அந்த தான்ல சொல்கிறேன், இண்டிபெண்டன்ஸ் டேனா தானே குடியரசு தினம். அதான்ல கொடியேற்ற போனையா ஸ்கூலுக்கு? ஏக்கா இண்டிபெண்டன்ஸ் டேனா சுதந்திர தினம்க்கா. அதான் அந்த பேர்லயே இருக்குல்ல, இண்டிபெண்டன்ட். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம நம்மளே இருக்கணுன்றதுக்காக தான் சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம், சுதந்திரமா இருக்கிறதுக்கு. அது உங்களுக்கு குடியரசு தினமா? என்ன மோல, நான் படிக்கிறப்பெல்லாம் குடியரசு தினம் தான் சொல்லுவாங்க. ஏக்கா குடியரசு தினமும் இருக்குக்கா, ஜனவரி 26. இப்ப நேத்து வந்தது சுதந்திர தினம்க்கா. எல்லாம் ஒன்று தான் இல்லை. சுதந்திர தினமாக இருந்தானே குடியரசு தினமாக இருந்தா என்ன, எல்லா நாளைக்கு கொடி தானே ஏற்றுவாங்க. சாக்லேட் தந்தாங்களா உனக்கு? ஆமாக்கா சாக்லேட் கொடுத்தாங்க. நான் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு 5 பைசா மிட்டாய் கொடுப்பாங்கள்ல, ஆரஞ்சு மிட்டாய். அதை நாங்கள் வரிசையில் நின்று வாங்குவோம். நல்லா இருக்கும் பார்த்துக்க சாப்பிட்றதுக்கு. இப்பெல்லாம் எங்களுக்கு சாக்லேட் தருவாங்கக்கா, மிட்டாயெல்லாம் கிடையாது. அதான் காலம் ஆக ஆக ஒவ்வொன்றா மாறுதில்ல. இப்போ அந்த 5 பைசா மிட்டாயெல்லாம் எங்கே கிடைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது பார்த்துக்க. இல்லை எங்கேயாவது கிடைச்சா அக்காவுக்கு வாங்கிட்டு வந்து தாயேன், திங்கணும் போல இருக்கு. சரியான தீனி பண்ணாரமா இருக்கும் போலயே. இல்லை என்னல குனிஞ்சு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. கிடைச்சா வாங்கிட்டு வந்து தரேன் உங்களுக்கு, சரியா? சரிக்கா நான் வரேன். சரியில்லை, உங்கள் அம்மா வர சொல்லிட்டு போ. சரிக்கா. வாங்கக்கா கிரிஜாக்கா. என்னடி தனியாக உட்காந்துருக்கியோ? என் பையட்ட சொல்லி விட்டையோ கூட்டு வர சொல்லி? ஆமாக்கா. என்னடி எதுவும் விஷயமா சும்மா தானா? நம்ம இன்னைக்கு விஷயத்தோட பேசணும். சும்மா தான் எப்பயும் போல நேரம் போல. அதான் நான் இங்கே கிடந்தேனா உங்களையும் கூட்டு விட்டா கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாமேன்னு தான் வர சொன்னேன். ஏட்டி இந்த பிள்ளைகள் வந்துட்டாதான் எனக்கு வீட்டில் வேலை சரியாக போயிருமில்ல கட்டி. அப்புறம் ஏன்ட்டி என்ன வர சொன்னேன்? கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போங்கம்மா. உங்கள் பிள்ளைகளை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஊர் உலகத்தில் யாரும் பிள்ளைய வச்சு வளர்க்கலையா? என்னமோ நீங்கள் ஒரு ஆள் தான் அதிசயமாக வளர்க்குற மாதிரி பேசுறீங்க. உட்காருங்க, அப்படியே ஓடுற மாதிரியே நிற்பீங்க. சொல்லுட்டி. ஒன்றும் இல்லைங்கிற அப்போனா கிளம்பட்டுமா? இப்போ ரன்னிங் ரேஸாக வைக்க போகிறாங்க, ஒழுங்கா உட்காருங்கக்கா. சொல்லுட்டி. சும்மா தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் பையனுக்கு என்ன இங்கிலீஷ் சரியாக தெரியாதா? ஏன்ட்ட வேணா டியூஷன் அனுப்புங்களேன், அவனை நான் நல்லா படிக்க வச்சு விட்றேன். ஏன் டீ சரியாக பேச மாட்டேங்கிறானோ? ஏக்கா குடியரசு தினத்தை எல்லாருமே இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லுவாங்கக்கா. அது கூட உங்கள் பையனுக்கு தெரியல. ஏதோ சுதந்திர தினம்னு சொல்லிட்டு அழைக்கிறான். என்ன இவன்? அதை தான் சரி கொஞ்சம் அனுப்பி விட்டிங்கன்னா சொல்லி கொடுப்போம்ல, அதை தான் உங்களை வர சொன்னேன். ஆமாம், இந்த 2 பிள்ளைகள் நேற்று அப்படி தான் பேசிட்டு இருந்துச்சுக்க வீட்டில். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம்னு. இவன் என்னமோ குடியரசு தினங்கிற. இவளுக்கே ஒன்றும் தெரியாது. என் பையனை இவள்கிட்ட அனுப்பி அவனுக்கு தெரிஞ்சதையும் இவன் மறக்க வச்சுருவா. ஏட்டி சுதந்திர தினம் நான் தானடி இண்டிபெண்டன்ஸ் டே. என் பையன் சரியாக தானட்டி சொல்லியிருக்கான். உங்களையும் அவன் அப்படி தான் சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கானா? அவனுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லிட்டு இருக்கான் போல். அவன் சரியாக பேச மாட்டேங்கிறான், அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அவனை அனுப்பி விடுங்க, என்கிட்ட நான் நல்லா கற்றுக் கொடுக்குறேன். அவனுக்கு தெரிஞ்சதை படிச்சுக்கிறேன் டி. ஆமாம், டியூஷன்லாம் அனுப்பலை. ஏக்கா நான் நல்லா சொல்லித்தருவேன், நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நீங்களே உங்கள் பிள்ளைய அனுப்பலைன்னா மற்றவங்க யார் என்ன நம்பி அனுப்புவா? ஏட்டி தெரிஞ்சிருந்து யாராலும் பாதாள கிணத்துல விழுவாங்களாட்டி? ஆமாக்கா. என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை டி, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் என்னையா சொன்னீங்க? சரி ஒன்றை போய் சொல்லுவேனாட்டி, நீ எவ்வளோ நல்ல பிள்ளை, எவ்வளோ அழகாக பாடம் இருப்ப. என் பையன் டியூஷன் வந்துட்டானா அப்போ நீ என்கிட்ட பேச வர மாட்டே பார்த்தியா? அதுக்கு தான் வேண்டான்னு சொன்னேன். ஆமாம் என்னாக்கா, அவன் டியூஷன் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட பேச வர முடியாதுல்ல பிரியா என்ன? அதுவும் சரிதான். சரி அவனை வேறு எங்கேயாவது கூட டியூஷன் அனுப்பி விடுங்க. ஆமாட்டி.